நேற்றிலிருந்து சமூக வலைதளமே ஒரே அல்லோலப்பட்டு வருகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மகாவிஷ்ணு அப்படின்னு ஒருத்தர் தாங்க. அவர் கொளுத்தி போட்ட வெடி தற்போது சரவெடியாய் வெடித்து கொண்டுள்ளது. அதாவது மகாவிஷ்ணு கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு தன்னம்பிக்கை சொற்பொழிவாற்ற வேண்டி சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டுள்ளார். சொற்பொழிவின் போது அவர் கூறிய கருத்துகள் தான் இப்போது சர்ச்சையாகி பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது. முற்பிறவி செய்த வினையின் காரணமாகத்தான் இப்பிறவியில் துன்பங்கள் வருகிறது என்று தொடங்கி மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசியதாகவும் அப்போதே அப்பள்ளியின் மாற்றுத்திறனாளி ஆசிரியர் ஒருவர் எதிர்த்து கேட்டதாகவும் தெரிகிறது. சரி, சிறப்பு விருந்தினராக அழைக்கும் அளவிற்கு மகாவிஷ்ணு அவ்வளவு பெரிய நபரா? யார் இந்த மகாவிஷ்ணு? முதலில் ஸ்டாண்ட் அப் காமெடியனாக சிறு வயதில் சன் தொலைக்காட்சியில் அசத்த போவது யாரு நிகழ்ச்சியில் மதுரை மகா என்ற பெயரில் சிறுவனாக கலந்து கொண்டவர்தான் மகாவிஷ்ணு. மேலும் நான் செய்த குறும்பு என்ற படத்தையும் இயக்கியிருக்கிறார். தற்போது குருஜியாக அறியப்படுகிறார். பரம்பொருள் என்ற பெயரில் திருப்பூர் மாவட்டத்தில் அவிநாசி அடுத்த குளத்துப்பாளையம் பகுதியில் தனியார் ஆன்மீக அறக்கட்டளையை நடத்தி வருகிறார். தனது யூடியூப் பக்கத்தில் குருஜி மகாவிஷ்ணுவாக அறியப்படும் இவர் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, இலங்கை உள்ளிட்ட வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்களுக்கு நேரடியாக சென்று ஆன்மீக வகுப்புகளையும் எடுத்து வருகிறார். இந்த நாடுகள் அனைத்திலும் தனியாக அலுவலகத்தை வைத்து நடத்தி வருகிறார். இயக்குனர், பேச்சாளர், எழுத்தாளர் என பன்முகங்கள் கொண்டவராக அறியப்படுகிறார். மகாவிஷ்ணு ரேக்கி ஹீலர் என்றும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார். திரைப்பட இயக்குனர், தன்னம்பிக்கை பேச்சாளர், எழுத்தாளர், ஆன்மீகவாதி, அதையும் தாண்டி மனநல ஆலோசகர் என்றும் தன்னைத்தானே குறிப்பிட்டுள்ளார். தெரு நாய்களுக்கு உணவு, மரக்கன்று நடுதல், கண்முகாம், அன்னதானம் உள்ளிட்ட சமூக சேவைகளிலும் ஈடுபடுவதாக பரம்பொருள் அறக்கட்டளை தெரிவித்துள்ளது. அதேபோல பரம்பொருள் யூடியூப் பக்கத்தில் ஜீவ சஞ்சீவினி, வஜ்ரதேகி, பஞ்சமுகி, ருத்ராட்ச மாலை, வள்ளலார் ஞான மூலிகை என நிறைய பொருட்களையும் மகாவிஷ்ணு விற்பனை செய்து வருகிறார். அதே போல ஆன்மீக போதனை வகுப்புகளுக்காக 8000 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. வள்ளலார் மரணத்தில் மர்மம், பேய்கள், மறுபிறவி, ஞானம், காமம் என வெவ்வேறு தலைப்புகளில் வீடியோக்களை எடுத்து வெளியிட்டிருக்கிறார். தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் மகாவிஷ்ணு, பைலட்டாக மாறிய மகாவிஷ்ணு என்றெல்லாம் வீடியோக்களை பதிவிட்டிருக்கிறார். சூரியனுக்கு சென்ற மகாவிஷ்ணு வயநாடு பேரழிவுக்கு என்ன காரணம் என்று சர்ச்சைக்குரிய வீடியோக்களையும் போட்டிருக்கிறார். தமிழக பாடத்திட்டங்களில் வள்ளலாரின் திருவருட்பாவை சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு அமைச்சர் அன்பில் மகேஷ், மனோ தங்கராஜ், மா சுப்பிரமணியன், பேச்சாளர் ஐ லியோனி போன்றோர்களையும் சந்தித்திருக்கிறார். இந்த அறக்கட்டளை சார்பில் அரசு பள்ளிகள், குறிப்பாக அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளிகளில் போதனை வகுப்புகளை நடத்தி வருகிறார். இது தொடர்பான வீடியோக்களை தனது யூடியூப் பக்கத்திலும் பதிவேற்றி வருகிறார் மகாவிஷ்ணு. இது தற்போது சர்ச்சையாகி உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இவர் தற்போது எங்கோ தப்பிச் சென்றுள்ளார் என்றும் கூறப்படுகிறது. அது குறித்து அவரே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். நான் தற்போது ஆஸ்திரேலியாவில் உள்ளேன். ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை. எனது அலுவலகங்கள் உள்ள நாடுகளுக்கு நான் செல்லுவேன். அப்படித்தான் இப்போது ஆஸ்திரேலியா வந்துள்ளேன். இன்று பிற்பகல் இந்தியா வருவேன். அப்பொழுது வந்து பாருங்கள் என்று அவர் பேசியிருக்கிறார். மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியா போய் ஒளிந்து விட்டார், வெளிநாட்டுக்கு சென்று ஒளிந்து விட்டாரா, அடுத்த இவரா அடுத்த அவரான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வருவதையும் என்னால் பார்க்க முடிகிறது. இது ஓடி ஒளிவதற்கான ஒரு விஷயமே கிடையாது. எதற்காக நாம் ஓடி ஒளிய வேண்டும்? இப்போ ஓடி ஒளியக்கூடிய வகையில் என்ன நான் தவறான கருத்தை சொல்லிவிட்டேன். மதியம் 1:10 அளவில் பார்த்தீங்கன்னா சென்னை விமான நிலையத்தை வந்தடைகிறேன். ஸோ காவல்துறைக்கு எந்தவித கடினமும் இருக்கக்கூடாது. தமிழ்நாடு காவல்துறை மீதும் இந்தியாவினுடைய சட்டத்திட்டங்கள் மீதும் மிக அதிக நம்பிக்கை உள்ளவன் நான். இந்தியாவினுடைய சட்டத்திட்டங்களை பெரிதும் மதிப்பவன் நான். சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்பவன் நான். ஸோ அதன் அடிப்படையில், அந்த தார்மீக அடிப்படையில், காவல்துறை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையிலும், அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஐயா அவர்கள் நிறைய பேசியிருந்தார். அதை பார்க்க முடிகிறது. அவரது கோபத்தையும் அவரது சீற்றத்தையும் என்னால் மிக தெளிவாக காண முடிகிறது. ஸோ அவருக்கு விளக்கம் கொடுக்குற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கா, தகுதி இருக்கான்னு தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட